இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது பாரு, சின்ன வயசுல என்ன வேணா நடந்திருக்கலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் சிவா எனக்கு மட்டும்தான். என்னாச்சு உனக்கு? சின்ன வயசுல என்ன நடந்துச்சு? தெரியாத மாதிரி நடிக்காத, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏய், மென்டல் மாதிரி பேசாம முதல்ல எனக்கு வழிய விடு. நான் மென்டலா? நான் மென்டலா நீ மென்டலா? சிவா சிவான்னு மென்டல் மாதிரி கத்திட்டு இருப்பாளாம். எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமா உன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கியே, நீ தாண்டி மென்டல். பச்சை குத்துனதுதான். டேட்டு எழுத்துக்கு மேல பூ மாதிரி டேட்டு போட்டு மறைச்சா எல்லாம் சரியா போச்சா? இப்போ சிவானா இருக்கு, ஒரு ஃப்ளவர் தானே இருக்கு. ஆமா, அந்த ஃப்ளவர்க்குள்ள என்ன இருக்கு? அந்த ஃப்ளவர்க்குள்ள என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. அது எப்படி இருக்காது? சிவா மேலதான் ஃப்ளவர் போட்டிருக்கீங்க, அப்போ ஃப்ளவர்க்குள்ள சிவா இருக்காரு. என் மாமாவ நான் உள்ள வச்சிருக்கேன், அது மேல நீங்க எல்லாரும் சேர்ந்து டாட்டு பூ போட்டிருக்கீங்க. தேவையில்லாம அளவுக்கு மீறி ஆசைப்படுற. சிவா அங்க இல்ல, என்கிட்ட மட்டும்தான் இருக்காரு, என் மனசுக்குள்ளதான் இருக்காரு. அப்படியா? சரி, அப்ப காட்டு. உன் மனசுல எங்க சிவா இருக்காருன்னு காட்டு. அது எப்படி காட்ட முடியும்? அதெல்லாம் காட்ட முடியாது. ஆனா என்னால காட்ட முடியும். ஃப்ளவர் காட்ட முடியும். அந்த ஃப்ளவர்க்குள்ள சிவா இருக்காருங்கறத நீ புரிஞ்சுக்க முடியும். சோ சிவா உனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தான் சொந்தம். என் மாமாவை நான் உள்ள வச்சிருக்கேன், அது மேல நீங்க எல்லாம் சேர்ந்து டாட்டு பூ போட்டிருக்கீங்க. ரம்யா, 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 வெளியே வா, கதவை தர. ரம்யா, 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 வெளியே வா, கதவை ஓபன் பண்ணு. ரம்யா, ஓபன். ரம்யா, 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 ஐயோ, கதவை மூடு, கதவை மூடு ரம்யா. ஜனனி, ஜனனி, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு கெமிக்கல் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன சித்தி இதெல்லாம்? பயங்கரமா எரியுது. பாத்து தள்ளி போ. ஐயோ, என்னாச்சு? என்னவா? நீ மட்டும் கதவை மூடாம இருந்திருந்தா உன் மூஞ்சில கெமிக்கலை ஊத்திருப்பா. மிஸ் ஆயிட்டாலே. ஜனனி, முதல்ல எந்திரி. எந்திரி. எந்திரி, எந்திரி ஜனனி, எந்திரி. பாத்து வா, பாத்து பாத்து. காலை அங்க வைக்காத, பாத்து வா. ஜனனி, இந்த மாதிரி லூசுத்தனமான வேலை எல்லாம் பண்ணாத. உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா நீ அம்மா வாயிடுவ, சிவா அப்பா வாயிடுவாரு. இதுக்கப்புறமும் உங்களை பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாத ப்ளீஸ். ஆமாம்மா, இப்ப கால்ல பட்டது உன் முகத்துல பட்டிருந்தா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா நீ சிவா கூட வாழ போறேன்னு ரம்யா இடையில பூந்திருப்பா. போதும், ரொம்ப ஷாக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சமாச்சும் நிதானமா இரு. சிவாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணு. சித்தி, நீங்க வாங்க.
எனக்கு குழந்தை பொறுக்காது. அதுக்காக தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் பெத்து கொடுக்கணும். அத ஏன் குழந்தைன்னு சொல்லி நான் நல்ல பேர் வாங்கிப்பேன். அதுதான் நடக்கும். அம்மா, துளசி அம்மன் சிலையை விட விநாயகர் சிலை தான் சூப்பரா செய்வா. பாட்டி, ஸ்கூல்ல நானும் விநாயகர் செய்ய போறேன். காம்படிஷன். அப்படியா? சூப்பரா விநாயகர் செய்வியா? அத்தை, நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ஞாபகம் இருக்கு. அத வச்சு நான் பண்ணிடுவேன். சமத்து. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், சரியா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் பாட்டி. இந்த முறை விநாயகர் சிலையை நாம செய்வோம். சூப்பர்மா. துளசிய தோக்கடிக்க நல்ல சான்ஸ். செய்ய தெரியுமா இல்ல கத்துக்கணுமா? துளசி மட்டும் என்ன விநாயகர் செஞ்சு தெருவிலைய வித்துட்டு இருக்கா? அவளாலேயே செய்யும் போது நம்மளால முடியாதா? முயற்சி பண்ணா எதுனாலும் ஈஸி தான். அப்படி சொல்லு. நாம இந்த வாட்டி விநாயகர் சிலை செய்யறோம். பவானி, அத்தை, அது நீயே உங்க அம்மா கிட்ட சொல்லு. வாங்க உள்ள போலாம். துளசி, விநாயகர் சிலை செய்ய மண்ணு வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு. அவரு செங்கல் சூளையில இருந்து கொண்டு வந்துருவாரு. சரிங்கம்மா. மா, நாங்க விநாயகர் சிலை செஞ்சு தரோம். அதை வச்சு சாமி கும்பிடலாம். விநாயகர் சிலைய நீங்க செய்றீங்களா? இத நான் நம்பணுமா? நம்பாட்டி போங்க. செஞ்சு கொடுத்தா நம்புவீங்கல்ல? அம்மா, எப்பவுமே அந்த துளசிக்காக பேசாதம்மா. குறைஞ்சபட்சம் பொண்ணுக்காவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. அட்லீஸ்ட் உனக்கு புண்ணியமாவது கிடைக்கட்டும். அம்மா, அவங்க செய்யட்டுமே. அவங்க தான் ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படலாம். ஆனா விநாயகர் என்ன ஆவாருன்னு விசாலட்சுமா பயப்படுறாங்க. ஏய், என்ன ஓவரா வாய் நிழுது? பேசாம இருங்க. என்ன, துளசிக்கு தான் எல்லாம் செய்ய தெரியுமா? எங்களுக்கெல்லாம் கை கால் இல்ல. நாங்க எப்படி செய்யறோம்னு முத பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. கோவப்படாதீங்க சித்தி. விடுங்க சித்தி. அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. நீங்களே விநாயகர் பண்ணுங்க. இந்த முறை நம்ம எல்லாரும் அதை வச்சு சாமி கும்பிடலாம். நீ ஒண்ணு எங்களுக்கு விட்டு கொடுக்க தேவையில்லை. நீ என்ன செய்ய? போட்டி வச்சுக்கலாமா? நீ செய்யற விநாயகர் நல்லா இருக்கா இல்ல நாங்க செய்யற விநாயகர் நல்லா இருக்கான்னு போட்டி வச்சு பாத்துக்கலாமா? என்ன சேலஞ்சா? சொல்லு.